இதுதான் நயன்தாரா அவங்க வேணான்னு சொன்னா கூட லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்களோ சார்? ஏங்க யார் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறா? நீங்கள் திருப்பி ஆரம்பத்துலேருந்து பேட்டி ஆரம்பத்துலேருந்து லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. நம்ம தான் இப்போ வந்து ஒரு 25-30 தடவை அந்த அம்மா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார்னு பேசிக்கிட்டே இருக்கோம். அவங்க நடித்த படம் எதுவுமே இப்போ ஓடுறதில்ல. ஒரு காலத்தில் வந்து ஒரு சில படங்கள், அதாவது மூக்குத்தி அம்மன் அப்படி இப்படின்னு ஒரு சில படங்கள் ஓடிச்சு, அறம் மாதிரி ஒரு படங்கள்லாம் ஓடிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து ஃப்ளாப்பில் தானே இருக்காங்க. என்ன படம் ஓடுது சொல்லுங்கள்? அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா? இதனால ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப கவலையாக இருப்பாங்க. நம்ம ரொம்ப கவலையாக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்காங்க. செய்தி கேட்டு அப்படியே பிரியாணி சாப்பிடவே மனசு இல்லைப்பா, என்ன பண்ணுறது, இப்படி வந்து நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை திறந்துட்டாங்களே. மக்கள் வந்து கொடுக்கணும். லேடி சூப்பர் ஸ்டார்னு ரசிகர்கள் கரகோஷம் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு கட்டிங் கொடுங்க, அதாவது கட்டிங் கொடுங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு வீடியோட ஒரு சின்ன ஒரு லிங்க் கொடுங்க பார்க்கலாம். ஏற்கனவே வந்து அவங்க நிறைய முறை சொல்லியிருக்காங்க, ப்ரொடியூசர் கிட்டலாம் வந்து நான் வேணான்னு சொல்கிறேன், ஆனால் அவங்க தான் வந்து வலுக்கட்டாயமாக லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அதெல்லாம் 100% சும்மா. எல்லா தயாரிப்பாளர்ட்டையும் அக்ரிமெண்ட்லேயே வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு போடணும். இப்போ அண்ணாத்தா படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் போடும்போது எனக்கு லேடி சூப்பர் ஸ்டார்னு போடுங்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா? ரஜினி சூப்பர் ஸ்டார்னு ஆல்ரெடி இருக்காரு, அப்புறம் இவர் எதுக்கு சூப்பர் ஸ்டாரு? இப்போ வந்து நிறைய படம் எடுக்கிறாங்கல்ல, இந்தியன் 1, 2, 3 எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி சூப்பர் ஸ்டார் 1, சூப்பர் ஸ்டார் 2, சூப்பர் ஸ்டார் 3ன்னு வேணால் பட்டம் போட்டுன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ரஜினிக்கே சூப்பர் ஸ்டார் பட்டம் தேவையில்லை. என்ன உலக நாயகன்னா என்ன, உலகம் பூரா அவருக்கு தெரியுமாம்மா? கமலை வந்து சீனிவாசன்கிறவர் வந்து பவர் ஸ்டாராம். அவர் என்ன பவர் காட்டினார் பட்டம் போட்டுக்கிறதுக்கு? அந்த மாதிரி. ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போது சோஷியல் மீடியாலே பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம நயன்தாரா அவங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எதனால் அவங்க அப்படி சொன்னாங்க சார்? முதல்ல லேடி சூப்பர் ஸ்டார்னு அந்த பட்டத்தை யார் அவங்களுக்கு கொடுத்தாங்க அது சொல்லுங்கள் முதல்ல. இந்த பட்டத்தை வந்து அவங்களே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நூல் இருந்த பட்டம் மாதிரி இப்போ வந்து கீழே டொப்புன்னு விழுந்துட்டாங்க. மார்க்கெட்டே கிடையாது. அவங்க நிறைய படங்கள், நம்ம அன்னபூர்ணி அந்த படம் இந்த படம் எல்லா படமும் இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஃப்ளாப்பு. அவங்க நடித்த படம் எதுவுமே இப்போ ஓடுறதில்ல. ஒரு காலத்தில் வந்து ஒரு சில படங்கள், அதாவது மூக்குத்தி அம்மன் அப்படி இப்படின்னு ஒரு சில படங்கள் ஓடிச்சு, அறம் மாதிரி ஒரு படங்கள்லாம் ஓடிச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து ஃப்ளாப்பில் தானே இருக்காங்க. என்ன படம் ஓடுது சொல்லுங்கள்? அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா? எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவர் வந்து 50 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் அதே பட்டத்தோடு நிலைச்சிருக்காரு. 75 வயசுலேயும் சூப்பராக நடிச்சிட்ருக்கிறாரு. இன்றைக்கும் ரசிகர்கள் வந்து சூப்பர் ஸ்டார்னு அவரை கொண்டாடுறாங்க. இருக்கா? ரசிகர்கள் கொண்டாடணும். இப்போ வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கோ இல்லை ஒரு பொது விழாக்கோ எங்கேயோ போகிறாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ ரசிகர்கள் தான் தலைவரே சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடுறாங்க. ஓகேவா? லேடி சூப்பர் ஸ்டார் நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த நயன்தாரா அவங்க எங்கேயாவது போகும்போது லேடி சூப்பர் ஸ்டார் ஐயோ லேடி சூப்பர் ஸ்டார்னு யாராவது கொண்டாடுறாங்களா? அப்படி யாருமே கொண்டாடியும் நான் பார்த்ததில்லை. அப்படி யாருமே கூப்பிட்டதும் நான் பார்த்ததில்லை. அப்படி வந்து ஒரு பட்டம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரில. அப்படி ஒரு பட்டத்தை அவங்களே வந்து அவங்களுக்கு வச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட்டம் என்னென்னா இருங்க, பட்டம் என்னென்னா மக்கள் வந்து கொடுக்கணும். புரியுது அவங்களுக்கு? இவங்க வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்காங்க அப்படின்னா மக்கள் அந்த பட்டத்தை கொடுக்கணும். இவங்களே வந்து நான் லேடி சூப்பர் ஸ்டார்னு போட்டுக்கிட்டா, இப்போ ரவுடி பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்தாங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார்னு தான் டைட்டில்லே வரும். இப்போ அண்ணாத்தா படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு போடும்போது எனக்கு லேடி சூப்பர் ஸ்டார்னு போடுங்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா? ரஜினிகாந்தோட உயரம் என்ன, நயன்தாரோட உயரம் என்ன? ஒரு இப்போ சமீபத்தில் வந்து அவங்க ஏதோ சில படங்கள் நடிச்சிட்டாங்கன்னா ரஜினிகாந்த் உயரத்தை அவங்க தொற்ற முடியுமா? அதாவது இந்த பட்டத்தை வேணாம் அப்படின்னு இவங்க எதுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க? அதாவது வந்து அஜித்குமார் வேணான்ட்டார், கமலஹாசன் வேணான்ட்டார், தனுஷ் வந்து என்னை டீன்னு கூப்பிடுங்கன்ட்டார், சிம்பு வந்து எஸ்டிஆர்னு கூப்பிடுங்கட்டார். எல்லாருமே வேணாங்கிறதுனால நம்மளும் வேணான்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்களோ எனக்கு தெரில. யாரும் அப்படி கூப்பிட்ட மாதிரி தெரில. அவங்க நிஜமான லேடி சூப்பர் ஸ்டாராங்கிறதும் எனக்கு தெரில. அப்படி என்ன ஆக்ஷன் படங்கள் பண்ணாங்க, காவியம் உள்ள படங்கள் அவங்க பண்ணாங்க? இப்போ பாசமலர் மாதிரி அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு படம் பண்ணியிருக்காங்களா? இல்லை வந்து அக்னி சாட்சி மாதிரியோ இல்லை வந்து தண்ணீர் மாதிரி சரிதா மாதிரி ஏதாவது நல்ல நடிப்புள்ள படங்கள் பண்ணியிருக்காங்களா? வேறு ரேவதி மாதிரி நல்ல படங்கள் பண்ணியிருக்காங்களா? இல்லை சுகாசினி மாதிரி நல்ல படங்கள் பண்ணியிருக்காங்களா? இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க அப்படின்றது இல்லை. ஏற்கனவே வந்து அவங்க நிறைய முறை சொல்லியிருக்காங்க, ப்ரொடியூசர் கிட்டலாம் வந்து நான் வேணான்னு சொல்கிறேன், ஆனால் அவங்க தான் வந்து வலுக்கட்டாயமாக லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் முன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் 100% சும்மா. நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேங்க.
எல்லா தயாரிப்பாளர்ட்டையும் அக்ரிமெண்ட்லேயே வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு போடணும் அப்படின்னு அக்ரிமெண்ட்லேயே எழுதி வாங்கிக்கிறாங்க. அவங்களே எழுதி வாங்கிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இது தயாரிப்பாளராக நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச உண்மை என்னென்னா, எல்லா தயாரிப்பாளரும் அவங்கள அப்ரோச் பண்ணும்போது ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்லேயே லேடி சூப்பர் ஸ்டார்னு டைட்டிலில் போடணும் அப்படின்னு எழுதி வாங்கிக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? இப்படி எழுதி வாங்கிட்டு யாருமே வந்து நான் வந்து வற்புறுத்தலை, என்னை வந்து எல்லாருமே வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா கேலியாக தான் இருக்குது. பட்டத்தை பொறுத்தே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம தளபதியாக இருக்கட்டும், இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாராக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குள்ளேயே வந்து பட்டத்தை வைத்து வந்து நிறைய ரசிகர்கள் வந்து விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்களே. சமீபத்தில் கூட சூப்பர் ஸ்டார் வந்து யார், ரஜினிகாந்த் சாரா இல்லை விஜய் சாரா அப்படின்னு அந்த அளவிற்கு ஒரு மோதல் போக்கு தானே சார் கடைபிடிக்க முடியும். ஆமாம், மோதல் போக்கு வருது இல்லை, வரத்தானே செய்யும். இப்போ ரஜினிகாந்த் வந்து ஒரு உயரத்தில் உச்சத்தில் இன்றைக்கி 50 ஆண்டுகளுக்கு மேலே சினிமாவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன் 50க்கு மேலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ விஜய் வந்து ஒரு 32 ஆண்டுகளுக்கு முன்னாடி சினிமாவுக்கு வந்தார். விஜய் வந்து ரஜினிகாந்தை ஃபாலோ பண்ணார். சூப்பர் ஸ்டார் தான் நான் ஃபாலோ பண்ணுறேங்கிறத பல இடங்களில் தெரிவித்தார். ரஜினி மாதிரியே நடித்தார். ரஜினி பார்த்திங்கன்னா ஒரு காமெடி இப்போ ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். அந்த அண்ணாமலையெல்லாம் படத்தில் பார்த்திங்கன்னா வந்து குஷ்பு குளிச்சுட்டு பங்கு உள்ளபடி கடவுளே 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 அப்படின்னு காமெடி ஃபார்முலாலாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். இவரும் பார்த்திங்கன்னா அண்ணா 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 அப்படி இப்படி இப்படின்னு பேசினார். அப்படியே நண்பா நண்பின்னாரு அப்படின்னாரு. அந்த ரஜினி ஃபார்முலா தான் இவரும் ஃபாலோ பண்ணார். யார்? விஜய். புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார்னு ஆல்ரெடி இருக்கார். அப்புறம் இவர் எதுக்கு சூப்பர் ஸ்டாரு? அப்புறம் ஒரு இடத்துல வந்து சூப்பர் ஸ்டார் இப்போ வந்து நிறைய படம் எடுக்கிறாங்கல்ல, இந்தியன் 1, 2, 3 எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி சூப்பர் ஸ்டார் 1, சூப்பர் ஸ்டார் 2, சூப்பர் ஸ்டார் 3ன்னு வேணால் பட்டம் போட்டு சொல்லுங்கள். இப்போ சினிமாவில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பட்டங்களை திறந்துருக்குறாங்க. நம்ம தலை அஜித் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, தலை வேணாம் என்னை ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இடையில அவரை பற்றி என்ன ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வந்தால் கூட ஏகேவை தவிர எதுவும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜெயம் ரவி வந்து என்ன ஜெயம் ரவின்னு கூப்பிட வேணாம், ரவி மோகன் அப்படின்னு கூப்பிடுங்கன்னாரு. கமல் வந்து மாற்றிட்டாரு. கமல் வந்து உலக நாயகன் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பட்டங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு கான்ட்ரோவர்சி வந்து ஏன் நயன்தாராவுக்கு மேலே மட்டும் வைக்கப்படுது? இல்லையே, எல்லாருமே வந்து பட்டங்கள் வேணாங்கிறது இப்போ ஒரு ஃபேஷனாக போச்சு. ஆனால் அப்போல்லாம் வந்து அந்த அளவிற்கு வந்து அவங்கள பற்றி பேசாத விஷயங்கள் இப்போ நயன்தாரா அவங்க சொல்கிறப்ப மட்டும் ஏன் அவங்க மேலே வந்து முன்வைக்கப்படுது? இல்லை, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு பட்டத்துக்கு தகுதியானவர்களாக அட்லீஸ்ட் ஒரு 50% தகுதியானவர்களாக இருந்தாங்க. அதனால் அவங்க மேலே ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இல்லை. இப்போ சூப்பர் ஸ்டார் வராரு, நாளைக்கு எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 50 வருஷமாக அந்த பட்டத்தை வந்து அவரும் என்ஜாய் பண்ணிட்டார். 50 வருஷமாக வந்து 60 வருஷமாக வந்து உலக நாயங்கிற பட்டத்தை வந்து கமலஹாசனும் என்ஜாய் பண்ணிட்டார். இளைய தளபதிங்கிற பட்டத்தை விஜய் என்ஜாய் பண்ணிட்டார். அஜித்தும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்டார் அதுன்னு என்ஜாய் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாருமே வந்து பட்டத்தை வந்து எப்படி சொல்கிறது, எல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ மார்க்கெட்டை விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகி போகும்போது எனக்கு பட்டம் வேணாம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஃபேஷனாக போச்சு. புரியுது அவங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய சர்ச்சை வரலைன்னா, அவங்களுக்கு கொடுத்த பட்டத்துலையாவது ஒரு 50% நியாயம் இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது. நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு தன்னை கிளைம் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் எந்த விதமான அர்த்தமே இல்லை, மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இதை வந்து சர்ச்சையாக பேசுகிறாங்க. நயன்தாராவை ஏன் இன்றைக்கி எடுத்து சர்ச்சையாக பேசுகிறாங்கன்னா, இவங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்களே, அப்படி லேடி சூப்பர் ஸ்டார்னு இவங்க என்ன தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது. இப்போ ரஜினிகாந்தே நம்ம ஒரு உதாரணம் எடுத்துவோம். இப்போ பட்டத்தை வேணான்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் ஸ்டார் பட்டத்தை. அப்போ வந்து அது வந்து பெரிய விவாதமாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த 50 வருஷத்தில் பல சாதனைகள் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 179 படம் நடிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து ஹீரோவாக பல படங்கள் தொடர்ந்து 75 வயசில் நடிச்சிட்ருக்காரு. இந்த இந்தியாவிலே வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு நடிகர் ரஜினிகாந்த். ஒரு கரிஷ்மா உள்ள நடிகர் ரஜினிகாந்த். அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது அதை பற்றி பெரிய விமர்சனம் வராது. அவர் ஏங்க வேணாங்கிறாரு, அவர் இருக்கலாமே சூப்பர் ஸ்டார் அப்படி தான் சொல்லுவாங்க. இவங்க வந்து அதுக்கு தகுதியே இல்லாதவங்க. அவங்க வந்து அந்த பட்டத்தை அவங்களே வச்சுக்கிட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? அதனால் மக்கள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதனால் ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப கவலையாக இருப்பாங்க. நம்ம ரொம்ப கவலையாக இருக்காங்க, ரொம்ப கவலையாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஆண்களும் பெண்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் சாப்பிடல. நிறைய உண்மைமா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், மட்டன் பிரியாணி அது ஏதோ காலையில் 11 மணிக்கு முன்னாடியே வச்சுட்டாங்களாம்மா. மட்டன் பிரியாணி, ரைத்தா எல்லாமே வச்சுட்டாங்களாம்மா. செய்தி கேட்டு அப்படியே பிரியாணி சாப்பிடவே மனசு இல்லைப்பா, என்ன பண்ணுறது, இப்படி வந்து நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை திறந்துட்டாங்களே, என்ன ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணலாமா அவங்க அப்படின்லாம் கொஞ்சம் அழுதார். என்கிட்டன்னு வச்சுக்கோங்க, அழுதார், லிட்டரலாக அழுதாருன்னு தான் சொல்லணும். பிரியாணி சாப்பிடுப்பா அப்படின்னேன். இல்லை என்னால் மனசு இல்லை, அந்த லெக் பீஸ் எடுத்து கடிக்க முடியாது, நல்லி எலும்பை கடிக்க முடியாது அப்படின்னாரு.
இப்போ ஏகே ரசிகர்கள்னு பார்க்கும்போது அவர் என்னதான் சொன்னாலும் கூட இப்போ வரைக்கும் தலைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நயன்தாரா அவங்க வேணான்னு சொன்னா கூட லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்களோ சார்? ஏங்க யார் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறா? நீங்கள் திருப்பி ஆரம்பத்துலேருந்து பேட்டி ஆரம்பத்துலேருந்து லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. நம்ம தான் இப்போ வந்து ஒரு 25-30 தடவை அந்த அம்மா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார்னு பேசிக்கிட்டே இருக்கோம். யாருங்க அந்த அம்மாவை லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறா? எனக்கு புரியலைங்க. அதாவது வந்து அஜித் ஒரு மீட்டிங் போகிறாரு, பொது இடத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, தலைன்னு கத்துறாங்க. அது உண்மை தான். தலை கடவுளை அஜித் அப்படின்னு படத்தில் பார்க்கும்போது கத்துறாங்க. இவர் விஜய் போனார்னா தளபதின்னு கத்துறாங்க, ரஜினி போனார்னா சூப்பர் ஸ்டார்னு கத்துறாங்க, கமல் போனால் உலக நாயகன் கத்துறாங்க. அப்படி நயன்தாரா போன எந்த ஃபங்க்ஷனில் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார்னு ரசிகர்கள் கரகோஷம் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஒரு கட்டிங் கொடுங்க. அதாவது கட்டிங் கொடுங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு வீடியோட ஒரு சின்ன ஒரு லிங்க் கொடுங்க பார்க்கலாம். நானும் பார்க்குறேன் அப்படி கத்திருக்காங்களான்னு. யாருமே சொல்லலைங்க. அவங்களே போகும்போது நான் தான் லேடி சூப்பர் ஸ்டார், நான் தான் லேடி சூப்பர் ஸ்டார், நான் தான் லேடி சூப்பர் ஸ்டார்னு அவங்களே சொல்லிட்டு போக வேண்டியதான். சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறது வந்து சரி ஓகே. அதாவது வந்து இன்றைக்கி 75 வயசுலேயும் ஒரு கரிஷ்மாவோட இவ்வளோ பெரிய நடிகர் இருக்கார் அப்படின்னா அது ரஜினிகாந்த் தான் அவரை சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடுறாங்க. ஆனால் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு ரஜினிக்கே சூப்பர் ஸ்டார் பட்டம் தேவையில்லை. கமலுக்கு உலக நாயகன் பட்டம் தேவையில்லை. என்ன உலக நாயகன்னா என்ன உலகம் போகிற அவருக்கு தெரியுமாம்மா கமலை? அவர் விண்வெளி நாயகன் ஆகிட்டார். விண்வெளி நாயகன் அதாவது எந்த பட்டம் வேணாலும் கொடுத்துக்கலாமா. பவர் ஸ்டாருக்கு ஒரு பட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா தவக்கலன்னு ஒரு நடிகர் இருந்தார், அவருக்கு ஒரு பட்டம், அப்புறம் ஜீவன் ஒரு நடிகர் இருந்தார், அவர் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் போட்டுப்பார். அதை நான் அவனில் திட்டுப்பலையாக நடித்தார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டல் நாயகன் போட்டுக்குங்க. என்னவோ ஒரு பட்டத்தை போட்டுக்குங்க. பவர் ஸ்டார் அவர் வந்து சீனிவாசன்கிறவர் வந்து பவர் ஸ்டாராக அவர் என்ன பவர் காட்டினார் பட்டம் போட்டுக்கிறது. அந்த மாதிரி இவங்களா ஒரு பட்டத்தை போட்டுக்கிறாங்க. இதுல இருந்து எப்படி சார் விஜயசாந்தி அவங்க வேறுபடுறாங்க? விஜயசாந்தி வந்து வேறுபடுறாங்கன்னா, விஜயசாந்தி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோயினாக இருந்தாங்க. அதாவது வந்து பூ கொண்டு போயிலானது, ஏதோ வைஜெயந்தி ஐபிஎஸ் பல படங்களில் வந்து ஆக்ஷன் ஹீரோயின் இருந்தாங்க. தமிழில் வந்து வந்தாங்க, நடித்தாங்க, பெருசாக பேர் இல்லை புகழ் இல்லை அப்படின்னோன்னா அப்படியே தெலுங்கு பக்கம் ஷிஃப்ட் ஆனாங்க. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மசாலா எல்லாம் மசாலா. அதில் வந்து இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து குதிப்பாங்க, கீழேருந்து குதிப்பாங்க, பெல்ட் அடிப்பாங்க, உருள்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணாங்க. அதாவது ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ விஷயங்களை பண்ணாங்க. ஒரு 80 அடியில் ரோப் கட்டி தொங்க விடுனாலும் தொங்குனாங்க. அப்படித்தவங்களுக்கு அந்த மாதிரிலாம் லாரியிலேருந்து குதிச்சாங்க, கார் ஓட்டிகிட்டே போகும்போது ரேஷ் டிரைவிங் பண்ணி இடிக்கிற மாதிரி பண்ணாங்க. உண்மையாலுமே பண்ணாங்க. அதனால் வந்து அவங்கள வந்து அந்த காலத்தில் வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னாங்க. அப்படித்தவங்களுக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இப்போ இவங்கெல்லாம் எதுவுமே பண்ணலை. அதான் சொல்கிறேன். அவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் பட்டங்கள் நடிகர்களுக்கு எப்போவுமே வந்து வேணாங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் காலமாக மக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரசிகர்கள் வந்து அவங்களுடைய மனப்பக்குவம் என்னென்னா, இந்த ஹீரோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய இவங்கெல்லாம் என்னென்னா ஏன் இவங்களை ஹீரோவாக கொண்டாடுறாங்க அப்படின்னா, நம்ம ரியல் லைஃப்பில் சில விஷயங்களை செய்ய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 பேர் நம்மளை அட்டாக் பண்ண வந்துட்டான்னா நம்மளால் அடிக்க முடியாது. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோ இல்லை வந்து கமலஹாசனோ யாரோ விஜய் அஜித்தோ யாரோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் அடிக்கிறாங்க, 80 பேர் அடிக்கிறாங்க. நம்பம்படியாக இல்லைங்கிறது வேறு விஷயம். இங்கேருந்து அங்கே தாங்குறாங்க, அங்கேருந்து இங்கே தாங்குறாங்க, குரங்கு வித்தையெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க, ஓ நம்ம 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 செய்ய முடியாததை வந்து இவங்க செய்கிறாங்க, அப்போ வந்து இவங்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது வந்து இந்த சக்திமான் கூட ஒருத்தர் இருந்தார்ல, நடுவில் பரபரப்பாக பேசினாங்க, ஒரு சக்திமான் ஒருத்தர் இருந்தார். அந்த மாதிரி ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஏதோ ஒன்று அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, அவ்வளோதான். இப்போ இன்னொரு பக்கம் வந்து இந்த ரசிகர்களுடைய பிரச்சனை அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு படத்துலையுமே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட மேரேஜை வந்து ஒரு படமாக வெளியிட்டிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பயும் கூட தனுஷ் அவர்கள் வந்து இவங்க மேலே வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து 50 நொடி விளம்பரத்துக்கே வந்து அவங்க அவ்வளோ கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க. 50 நொடிலாம் இல்லை, 3 செகண்ட். இல்லை இன்னொரு விளம்பரத்துக்கு வந்து எல்லா எங்க வம்பிழுக்கிறாங்கன்னு தெரியல. சரி சொல்லுங்க. அதனால ஏன் சார் இப்படி ஒரு தனிப்பட்ட தாக்குதல் நயன்தாரா மேல மட்டும்? தாக்குதல்லாம் கிடையாதுமா. ஏன் தாக்குதல்னு நயன்தாரா போகும்போது என்ன செய்யறாங்க, என்ன தாக்குறாங்க? ஒரு தாக்குதல் கிடையாது. அவங்க நாப்கின் விளம்பரத்துக்கு ஏதாவது அவங்களோட நாப்கின் விளம்பரத்துக்கு போனா கூட அங்கேயும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அந்த ஃபெமினைன்ங்கிற கம்பெனியில் அவங்க வந்து நாப்கின் எல்லாம் தயாரித்து விற்கிறாங்க. நல்ல விஷயம், பண்ணட்டும். அதுக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, மதுரையிலையும் எங்கேயும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 1 மணிக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனு. இவங்க போகிறதே சாயந்தரம் 3 மணி. காலையிலேருந்து அந்த ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்களாம் திட்டத்தானே செய்வாங்க. இவங்க 9 மணிக்கு ஆர்கனைஸ் பண்ண ஃபங்க்ஷனே 1 மணிக்கு முடிஞ்சு போயிடுது. போகிற டைமே மத்தியானம் 3 மணினா அங்கே வந்து உட்காந்துருக்கவங்கலாம் மனுஷங்க கிடையாது. அவங்க தண்ணி குடிக்க வேணாமா, அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வேணாமா, இல்லை வந்து அவங்க வந்து சாப்பிட வேண்டாமா, இல்லை அங்கே வந்தவங்க குழந்தை குட்டி
இருக்காதா? பெண்கள் இருக்க மாட்டாங்களா? பால் ஊட்டுற பெண்கள் இருக்க மாட்டாங்களா? எல்லாம் இருக்க மாட்டாங்களா? பல பேர் இருக்கிற ஒரு மக்கள் தொகையில் வந்து இவங்க 3 மணிக்கு அசால்ட்டாக ஜாலியாக இவங்க வீட்டில் இவங்க பிரியாணி நல்லா சாப்பிட்டு நல்லா சிக்கன் பீஸு சிக்கன் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்டு போய் ஜாலியாக அப்படி நடந்து போனாங்கன்னா அப்புறம் மக்கள் திட்டுதானே செய்வாங்க. திட்டுதானே செய்வாங்கம்மா. ஆனா அதுலயுமே இருதரப்பா பேசிட்டு இருந்தாங்க சார். இந்த யூடியூப் வீடியோஸே வந்து இன்ஸ்டா பதிவாளர்கள்லாம் வந்து 2 விதமா போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து இல்ல சூப்பரா பாத்துக்கிட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் வந்து நெகட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் அதை காசு கொடுத்து பேச வச்சதா வேற ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. அவங்க வந்து இவங்க இன்வைட் பண்ண கெஸ்ட்டு இது இல்லாமல் வந்து நயன்தாராவை பார்க்கலான்னு ஆர்வத்தோடு போன பொதுமக்கள், அதாவது வந்து ஒரு மேடைன்னு இருந்தால் அது ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆடியன்ஸ் வந்து பல நேரங்கள் காத்திருந்தாங்க. அதுதான் புரியுது அவங்களுக்கு. இந்த இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தவங்க அவங்க வந்து வெயிட் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து அவங்களுக்கு தேவைகள் இருந்துச்சு, வெயிட் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாமல் அந்த மக்கள் எதுக்கு வெயிட் பண்ணணும்? சரிப்பா, அது மட்டும் இல்லாமல் இப்போ முடியாத பிரச்சனையாக வந்து தனுஷ் அவங்களுடைய பிரச்சனை தான் இருக்குது. இது எப்படி சார் ஒரு முடிவுக்கு வருமா? யாருக்கு சாதகமாக வரும்? இது நான் பல இடத்துல சொல்லிட்டேன், பல காணொலியில் சொல்லிட்டேன். இது வந்து தனுஷ்க்கு தான் சாதகமாக இந்த தீர்ப்பு வரும். இது கோர்ட்டில் இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு தயாரிப்பாளராக சொல்கிறேன், இது வந்து நானும் ரவுடி தாங்கிற படத்தினுடைய உரிமையாளர் தயாரிப்பாளர் வந்து தனுஷ் தான். அந்த முழு படத்துக்குள்ள என்னென்ன இருக்கோ அத்தனைக்கும் வந்து தனுஷ் தான் வந்து உரிமையாளர். அதனால் வந்து அதில் வந்து ஒரு 3 செகண்ட் கிளிப்பிங்ஸ் எடுத்து அந்த ஆவணப்படத்தில் ஃபேரி டெய்லில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு தனுஷ் மேலே ஒரு வழக்கம் போட்டிருக்காங்க, தனுஷ் இவங்க மேலே ஒரு வழக்கம் போட்டிருக்காங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கோர்ட்டில். ஆனால் தனுஷ்க்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும், எந்த விதமான சந்தேகமே இல்லை. தனுஷ்க்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும். ஒருவேளை அப்படி தீர்ப்பு ஒன்று கூடிய சீக்கிரம் வந்ததுக்கப்புறம் ஏமா நீயெல்லாம் லேடி சூப்பர் ஸ்டாரா, ஏமா இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு ஏமா நீயெல்லாம் லேடி சூப்பர் ஸ்டாரான்னு எல்லோரும் கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து கூட சரி வேண்டாம் இந்த லேடி சூப்பர் ஸ்டாரை முன்னாடியே நம்ம விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாங்க. ப்ரீ பிளானிங்காக விட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு பொறுமையாக நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.